விஜய் அவர்கள் அந்த காணொளியில பேசுனது உங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலாவாது இருக்கு? ஆறுதலாக இருக்கும். ஆறுதல் தான். இருந்தாலுமே அவர் அந்த இடத்துல போகிறது இந்த மாதிரி உங்கள் மாதிரி மீடியேட்டர் எத்தனையோ பேட்டி எடுத்தாங்க. விஜய் சார் அந்த இடத்துலேருந்து போனது தவறுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை என்னன்னு நினைக்கிறீங்க அப்படின்னாங்க. அதாவது அவர் அந்த நேரத்தில் அந்த இடத்துலேருந்து போனது நல்லதுன்னு நினைக்கிறேன். என் பையனை பறி கொடுத்தாலுமே அந்த இடத்துல அவர் இருந்து போனது எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னு கேட்டால் அவர் இருந்தால் அவரை பார்க்குறதுக்காக இன்னும் நிறையா கூட்டங்கள் வரும். அதுலேயும் கூட்டங்கள் சேதாராகும். இந்த சம்பவம் நடந்ததுனால அவர் மேலே எதிர்க்கட்சியோ அல்லது மாற்று எத்தனையோ பேர் இருக்காங்க. நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. அவங்களால ஒரு சூழ்நிலை மறுபடியும் உண்டாகிறதுக்கு அந்த இடத்துல சான்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அதனால் இன்னமே உயிர்கள் சேதமாயிருக்கும். அதனால் அந்த இடத்துலேருந்து அவர் போனது நல்லதுன்னு என்னுடைய கருத்து. ஆனால் அவர் ஆறுதல் சொல்லவும் இல்லை, பேசவும் இல்லை. இப்போ தான் வீடியோ கால் பேசினார். அப்பயும் நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க. வைக்கலாங்க. அதாவது நம்மளுடைய பையன் இப்போ என்னுடைய பையன் போயிட்டான். இப்போ எனக்கே இந்த இடத்துல பேசுகிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டதாக பேசுகிற மாதிரி பேசுகிறேன். அவர் அந்த மாதிரி ஒரு இடத்துல அத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற போது அவருடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். நமக்கு இந்த சூழ்நிலையிலேயே நம்ம எவ்வளவோ யோசிக்கிறோம். அவர் அந்த மாதிரி சூழ்நிலையில் எத்தனை பாதிப்புகள்ங்கிறது அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அந்த இடத்துல நாம் இருந்தால் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத அதை யோசிக்கணும், நம்ம யோசிக்கணும்.